ஹாய் பசங்களே, வாங்க கதைக்குள்ளே போகலாம். அப்போது ராஜா அப்படி சொன்னதும் ராதை ரொம்ப சந்தோஷமாக இருந்தால். இன்னொரு தாய் கிடைச்சி விட்டா என்று. ஆனால் அண்ணியாவே இருந்து விட்டாங்க. ஆனால் சரி பரவாயில்ல என்று அதையும் பொறுத்து கொண்டு அவங்க பாட்டுக்கு ராதை அவள் வேலை உண்டு அவள் உண்டுன்னு இருந்துகிட்டு இருந்தா. ஆனாலும் ராதைக்கு என்னென்னா தன் ஊரை போல் வரலை, அவள் பிறந்த ஊரை போல் இங்கே வரல. அவன் அண்ணன் இருக்க இடத்துல ஏன்னா அங்கே நல்ல தாமிரபரணி ஆற்றுல நல்ல தண்ணி ஓடும், நல்ல முங்கி குளிப்பா, தோழிகள் நிறைய உண்டு அவளுக்கு, ஃப்ரெண்டெல்லாம் நிறைய உண்டு. அவங்களோட நல்லா குளிக்க வைக்க விளையாட வைக்க இப்படிலாம் செய்யும்போது அங்கே இருந்த மாதிரி அவளுக்கு இங்கே இல்லை. அப்போ போர் அடித்து கொண்டு இருந்தது அவளுக்கு. அப்போ என்ன செய்வதுன்ட்டு இருந்தாலும் எனக்கு அங்கே தான் இருக்க பிடிக்குது அப்படி என்று ராஜாவிடம் ராதை சொன்னாள். அதனால் அப்போ ராஜா சொன்னார், எதுக்குமா அங்கே நீங்கள் இருமா அப்படின்ட்டு சொன்னார் ராஜா. அதனால் இல்லை கொஞ்ச நாள் நான் அங்கே இருந்துட்டு வரேனே, எனக்கு டக்குன்னு இங்கே மாறி வந்த உடனே ஒரு மாதிரி இருக்குது, என் ஃப்ரெண்டெல்லாம் தேடுது, அங்கே இருந்த மாதிரி இங்கே இல்லை எனக்கு அப்படின்னு ராதை சொன்னாள். சொல்லவும் சரி அப்போ போனா போ அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லிவிட்டார். சொன்னதும் அதனால் சரி என்று அங்கே அவன் மாமா வீட்டுக்கு போனாள். அங்கே போய் இருக்கும்போது அப்போது கொஞ்ச நாள் அப்படியே எங்கள் மாமா வீட்டில் இருக்கும்போது அப்படியே அந்த பிள்ளைங்களும் அவங்களுக்கு இந்த பிள்ளை போன பிறகு அவங்களுக்கும் ஒரு 5 பிள்ளைகள் பிறந்து தங்குச்சில்ல, அந்த 5 பிள்ளைகளும் இருக்குது. அப்படியே அந்த பிள்ளைகளும் கொஞ்சம் வளர்ந்துட்டு, அப்போ இவளும் கொஞ்சம் வளர்ந்து பருவமாக வந்துட்டா. அப்படியே வரவும் அப்போ நீ வந்த பிறகு தான் எனக்கு பிள்ளை செல்வமே கிடச்சிதுன்னு சொன்னவங்க இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மனிதன் உழைச்சி எத்தனை பேர் சாப்பிட முடியும் அப்படி என்ற சூழ்நிலை கட்டாயத்தில் இப்போ இருக்குது அப்படி என்று சொல்லிவிட்டார்கள் மாமனாரும் அத்தையும். அப்படி சொல்லவும் அந்தால அப்போ பக்கத்து வீட்டில் வயசானவங்க எல்லாருமே உண்டு. அங்கே அவங்க கிராமத்துக்கு வேலைக்கு போவாங்க. காலையில் போயிட்டு சாயங்காலம் தான் வருவாங்க. வீட்டு வேலை பார்ப்பாங்க, அப்பளம் போடுவாங்க. அங்கே போய் போட்டுட்டு கற்களில் தான் வீட்டுக்கு வருவாங்க காலையில் போயிட்டு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அப்போ இதுதான் ஒரு பிரச்சனைனா, நாங்கள் போகும்போது இந்த பிள்ளையை கூட்டு போயிட்டு ஒரு வீட்லேயோ 2 வீட்லேயோ வேலை வாங்கி கொடுக்கும், செய்யட்டும். மத்தியான நேரம் எங்களோட அப்பளம் போட்டுட்டு சாயங்காலமும் வீட்டு வேலை பார்த்துட்டு நாங்கள் வரும்போது கூட கூட்டிகிட்டு வந்துடுதோம் விடு அப்படின்னு கேட்டார்கள். அதனால சரி என்று அப்படி போட்டுன்னு சொல்லி அனுப்பி வச்சார்கள். அதே போல் ராதையும் அவங்க பெரிய ஆள்களோடு போயிட்டு காலையில் 2 வீட்டு வேலை பார்ப்பா. மத்தியானம் சும்மா இருக்க நேரத்தில் அவங்களோட போய் அப்பளம் போடுற வீட்டில் போய் அப்பளம் போடுவா. அவளால் முடிஞ்சது செய்வா, அப்பளம் போட்டுட்டு சாயங்காலம் அதே மாதிரி ஆனதும் அங்கே போய் மாறியும் வீடெல்லாம் பெருக்கணும், 10 பாத்திரம்லாம் கழுவிட்டு வருவா ஐயர் வீட்டில். அதனால் அப்போது எல்லாருமா சேர்ந்து அந்த பெரிய ஆளுகள் எல்லாருமா சேர்ந்து கற்கள் நேரத்தில் ஆற்றுல போய் குளிப்பாங்க வைப்பாங்க. குளிச்சுட்டு எடுத்து மாற்று துணிலாம் அங்கேயே வச்சுருப்பாங்க. அங்கேயே போய் மாற்றிட்டு அதனால் நைட்டில் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்படியே இருந்து கொண்டிருக்கவும் அப்போது ராத்திரி ராதை வீட்டுக்கு காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த காலத்து சிமெண்ட் தொட்டின்னு சொல்லுவாங்க, 2 தொட்டி கிடக்கும் அவங்க மாமா வீட்டில். அந்த 2 தொட்டியும் கழுவி எடுத்து போட்டுட்டு தெரு பைப்பில் தான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். தெரு பைப்பில் போய் எடுத்துக்கொண்டு ஊற்றிட்டு வீடு வாசலாம் தொளிச்சு தூத்து 10 பாத்திரம் வீட்லேயும் கழுவி வச்சுட்டு வீட்லேயும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் அங்கேயும் போய் செய்யணும். இவளுக்கு அவ்வளோ வேலை பார்ப்பாள். அப்படி பார்க்கும்போது அப்போ கற்களில் வந்த உடனே வீட்டில் தண்ணி காலியாயிரும். அப்போவும் தெரு பைப்பில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். தண்ணி எடுத்துகிட்டு வரவும் இப்படி அப்போ அவளு தண்ணி எடுத்துகிட்டு வந்ததும் அப்படி போய்கிட்டு இருக்க நேரம் ராதை ஒரு நாள் பெரிய ஆளாக ஆயிட்டா. பெரிய ஆளாக சடங்கானதும் அதனால் மாமா அவன் அண்ணனுக்கு போய் சொல்லி விட்டு, அதனால் அவன் அண்ணனும் அண்ணியும் எல்லாம் செய்முறையெல்லாம் நல்லா வச்சாங்க. செஞ்சு வச்சுட்டு சரி அவள் இங்கே தான் இருக்க விருப்பப்படுதா, இங்கேயே இருக்கட்டும், மேல்கொண்டு என்ன உண்டோ நம்ம பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. மேல்கொண்டு அங்கேயே இருந்தா. அதில் கொஞ்ச நாள் கழித்து ஒரு 10-16 நாள் வீட்டில் இருக்கவும் வேப்பலை சடங்கு மாதிரி கழித்து அவங்க அத்தையே கழிச்சிட்டாங்க. யாருக்கும் சொல்லலை, வீட்டுக்கு மட்டும் கழிச்சிட்டு
சொல்லிட்டு அதனால சரி இனிமேல் போகிற பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. சரின்னு அதே மாதிரி பலபடியும் அப்பளம் போட வீட்டு வேலைக்கு அவங்க இந்த பெரிய அளவுக்கு கூட போக ஆரம்பிச்சிட்டா. அப்படி போகும்போது வந்து சுப்புலட்சுமின்னு ஒரு பெண் உண்டு. அந்த பெண்ணும் அப்பளம் போட வருவாங்க. அப்போ கண்ணனும் அங்கே வருவார் வேலைக்கு. அப்போ கண்ணனும் அவளும் ரொம்ப க்ளோஸாக நல்லா பேசிக்கிடுவாங்க வச்சுக்கிடுவாங்க. அப்போ பேசும்போது அதனால் அப்படி பேசிட்டு எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவளும் அத்தான் அத்தான்னு நல்லா பேசுவாள். அப்படியே இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ சரி அப்படின்ட்டு ராதை வந்து யார்கிட்டையுமே அனாவசியமாக பேச மாட்டாள். நல்ல அவளுக்கு யாரை பிடிக்கும் அவங்ககிட்ட தான் மனம் விட்டு பேசுவாள். எல்லாத்துட்டையும் சரி சதமாக பேசக்கூடிய பழக்கம் அவளுக்கு கிடையாது. யார்கிட்டையும் பேச மாட்டாள். யார்கிட்டையும் பேசணுன்னாலே பயப்படுவாள். எதுவும் சொல்லிடுவாங்களோ வச்சுருவாங்களோ தப்பாகிருமோ, நம்ம தெரியாமல் எதையும் வார்த்தை விட்டுருவோமோ அப்படிங்க இதெல்லாம் திக்குன்னுட்டு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் மனசுக்குள்ளே. அப்படி இருக்கும்போது அதனால் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாயங்காலம் கருக்கல்ல தெரு பைப்பில் இருந்தால் தண்ணி கொண்டு வரணும். அப்போ பெரிய குடம், அந்த காலத்து குடம், பித்தளை குடமும் வச்சுட்டு ஒரு வாளியும் கையில் போட்டு இழுக்க முடியாமல் இழுத்துட்டு எடுத்துகிட்டு வருவாள். அப்போ அந்த கண்ணன் வந்து என்ன செய்வாருன்னா எதுத்தால வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இந்த பெண்ணை ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு அப்படியே இடிக்க மாதிரி அப்படியே மோதுற மாதிரி அப்படியே வருவார். அதனால் பக்கத்தில் வந்ததும் அதனால் ஒரு பாட்டு ஒன்று படிப்பார் பாருங்க. ராதே என் ராதே நீ எங்கே அப்படின்ட்டு போயிடுவார். இப்படி பல நாளாட்டி இப்படியே நடந்துகிட்டு இருந்தது. அதனால் ராதை வந்து இதை கண்டுக்கவே மாட்டாள். இவனுக்கு வேலையில் பகல் என்னென்னா அங்கே போய் அவட்ட இது பண்ணிகிட்டு இருக்கான், கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கான். இப்போ என்னென்னா நம்மள்ட்ட வந்து பாட்டு படிச்சுட்டு இருக்கான். இவருக்கு என்னாச்சு, பைத்தியம் எதுவும் பிடிச்சிடுச்சா அப்படின்னு நினச்சிட்டு இவள் பாட்டுக்கு மோரை தூக்கிட்டு இவள் பாட்டுக்கு போயிடுவாள். அப்போ இது வந்து ஒரு சிந்தனையாகவே இவளுக்கு இருந்தது. இவர் என்ன நினப்பில் நம்மள்கிட்ட இப்படிலாம் பண்ணிட்டு அலையுதார், பகலானால் அவட்ட இது பண்ணுதார், நம்மள்கிட்ட நைட்டானால் நம்மள்கிட்ட இப்படிலாம் பாட்டு படிச்சுட்டு போகிறாரு, என்னாச்சு இந்த மனுஷனுக்கு அப்படின்ட்டு நினச்சிட்டு இதே ஒரு சிந்தனையாக இருக்குது. அப்புறம் ஒரு பக்கம் பார்த்தா இவளோட லைஃப்பில் வந்து நிறைய பேரை கல்யாணம் ஆனவங்கள பார்த்துருக்கா. கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டிகளை பெற்றுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ இந்த கல்யாணத்தை வந்து அவள் வந்து வெறுக்குதா. ஏன் இப்படி கல்யாணம் முடிக்கணும், குழந்தை குட்டிகள் பெறணும், ஏன் இப்படி கஷ்டப்படணும், நம்ம அதோட ஜாலியாகவே இருந்துட்டு போயிடலாமே அப்படிங்க ஒரு நினப்பு ஒரு பக்கம் வேறு. அப்போ இப்படி இருக்கும்போது அப்பளம் போடுற இடத்துல வந்து இவளுக்கு ஃப்ரெண்டெல்லாம் உண்டு. அப்போ அவ்வளோ பேரும் கேட்பாங்க, ஏன் ராதே நீ எப்போதும் கலகலன்னு இருப்ப, பாட்டு கூத்துன்னு நல்ல கலகலன்னு இருப்ப, நல்லா பேசுவேன், இப்போ என்ன ஒரு 4-5 நாளாக நீ இப்படியே மௌனமாகவே இருக்கியா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போது அவள் ஃப்ரெண்ட்லாம் கேட்கப்போ அப்போ இல்லை இந்த கண்ணன் இருக்கார்ல இப்படி தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது எதிர்த்தால வந்து இப்படிலாம் பாட்டு படிக்காரு என்னை பார்த்து, பகலில் என்னென்னா அவள் கூட இந்த மாதிரி க்ளோஸாக பழகுதாரு, என்ன எதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு சொன்னான். அப்போ சொல்லவா அவன் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லுவா, இவ்வளோ தானா, இதை பற்றி முதவே கேட்டிருந்தேன்னா உனக்கு விளக்கம் நாங்கள் கொடுத்துருப்போமே அப்படின்ட்டான்னு சொன்னான். அப்போ என்ன விளக்கம் என்ன எது அப்படின்ட்டு அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்கும்போது ராதை கேட்கும்போது அவளை வெறும் சொன்னாங்க, எடி அவள் வந்து இவரை மட்டும் அத்தாத்தான்னு சொல்லலை, இங்கே விட்டுட்டு பைப்படிக்க போனால் அங்கே பிள்ளையார் கோயிலில் நிறைய பேர் இருப்பாங்க, அவ்வளோ பேரையும் அத்தாத்தான்னு தான் பேசுவா, குழஞ்சி எல்லாத்துலேயும் பேசுவா. அவள் வந்து நீ நினைக்க மாதிரி நல்லவ கிடையாது. அவள் வந்து எந்த ஆம்பளையை பார்த்தாலும் அப்படி தான் இது பண்ணுவா. அவள் அதனால் ஒன்றையே தான் உனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் ஓண்ட இது பண்ணிகிட்டு இருக்கான். அவள் வந்து ஒரு நேர போக்குக்கு தான் அவளை வச்சிட்ருக்கான் அப்படின்ட்டு ஃப்ரெண்டெல்லாம் சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்லாம் சொல்லவும் அப்போ அப்படியே தான் இருக்குமோ ஒரு வேளை அப்படின்ட்டு இருக்கப்போ அப்போ வந்து இவர் இருந்துட்டு கண்ணன் இருந்துட்டு ஒரு நாள் நைட்டில் வந்து பைப்படியில் எதுக்கோ அந்த பக்கம் கடைக்கு வந்திருக்காரு. கடைக்கு வந்ததும் அதே மாதிரி அவள் சுப்புலட்சுமிகிட்ட க்ளோஸாக பழகுவார்ல, அதே சுப்புலட்சுமி அங்கே தண்ணி எடுக்க வந்திருக்கா. தண்ணி எடுக்க வந்ததும் அதெல்லாம் அங்கே பிள்ளையார் கோயிலில் இருக்கவங்க இவங்க அந்த கண்ணனுக்கு பெரியப்பா மகன் ஒருத்தன் மணின்னு ஒருத்தன் உண்டு. அவனை பார்த்துட்டு அத்தான்ட்டு பாட்டெலாம் படிச்சிருக்கா. படித்ததும் ஏன் மூதேவி
பகல் முழுக்க நம்மள்ட்ட க்ளோஸாக பழகுதா. இப்போ என்ன நம்ம அண்ணன்ட்ட பெரியப்பா மகன்கிட்ட கொஞ்சிக்கிட்டு விளாவிட்டு இருக்கால, இவெல்லாம் என்ன பொம்பளை அப்படின்னுட்டு. இதுக்கு ராதை எவ்வளவோ பரவாயில்ல, வாயோட வாய் பேச மாட்டா, அவள் யார்கிட்டையும் அனாவசியமாக பேச மாட்டா, நல்ல பொண்ணுல அவா அப்படின்னு சொல்லி, அப்போ கெட்டினா அவ்வளோதான் கெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் இருந்திருக்காரு. இருக்கும்போது அதே மாதிரி வாடிக்கையாக கற்களை குடத்தையும் வாளிலையும் தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அப்போ அதே மாதிரி கண்ணன் வந்து பாட்டு பாடியிருக்காரு. ராதே என் ராதே நீ எங்கேன்னு பாடியிருக்காரு. அப்போ என்னமோ சொல்லுவாங்கள்ல, அடிக்கு மேலே அடியும் அடித்தா அம்மியும் அசையும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இது பெண் மனசு தானே, கொஞ்சம் இறங்கி வந்துட்டுது தினமும் இப்படி பாடும்போது. அப்போ அவர் இப்படி பாடிட்டு போயிட்டார். போன பிறகு இவ இருந்துட்டு பாடியிருக்கா, கண்ணன் எங்கே நான் அங்கே அப்படின்னு. உடனே அங்கடிக்கு போன கண்ணன் திரும்பி பார்த்து புன்னகை, அவ்வளோ புன்னகை ஒரு முகத்தில் திரும்ப பாடினது. அந்த ஓடி வந்தார். ஓடி வரவும் ஐயோ நம்ம தொலைஞ்சோம் அப்படின்ட்டு ராதை ஓடியே போயிட்டா வீட்டுக்குள்ளே. அதனால் அவர் வந்து தெரு முனை வர வந்துட்டு பார்த்துட்டு வைக்க போய் அந்தால போயிட்டார் கண்ணன். இப்படி தான் நடந்தது. அதனால் இப்படி நடக்கப்போ அதனால் இதை வந்து ராதை வந்து எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல அவளுக்கு, எப்படி யார்கிட்ட சொல்ல யார்கிட்ட வைக்க அப்படின்னு தெரியல. அப்போ மறுநாள் வந்து அப்போ ஃப்ரெண்டுகிட்ட கலந்து பேசினா போகும்போது, மறுநாள் அப்பளம் போட போகும்போது அப்போ கலந்து இந்த மாதிரி நானும் பாடினேன், இந்த மாதிரி ஒன்று பார்த்தியா நாங்கள் சொன்னோம் இல்லையா, அவளை வந்து சும்மா நேர போக்குக்கு தான் பேசிகிட்டு இருக்கான், உண்மையிலே அவனே தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா அப்படின்ட்டு சொன்னா ஃப்ரெண்டு வந்து. ஆமாம் நீ சொன்னது சரியாக தான் இருந்தது, நானும் என்னமோ நினச்சேன் அப்படின்னு ராதை சொன்னான். உடனே அவங்க வீட்டில் வந்து பெண் கேட்டாங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து அவங்க மாமா வீட்டில் பெண் கேட்டாங்க. கேட்கும்போது அப்போ அவங்க ராதையோட மாமா சொல்லிட்டாங்க, எதுக்குமே தாய் தகப்பனை இழந்து சின்ன பிள்ளையிலேயே இந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு, அதனால் இனி போகிற இடத்துலையாவது நல்லா இருக்கணும், அதனால் நாங்கள் உள்ளூரில் கொடுக்கல, இன்னும் நல்ல வசதியான இடமா பார்த்து கொடுக்கலான் இருக்கேன், அதனால் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் வயசாகணும் அவளுக்கு, இப்போவுமே நான் கல்யாணம் பண்ணக்கூடிய நினப்பில் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அவள் மாமா சொல்லி அனுப்பிட்டார். இப்படி மாறி மாறி வந்து அவங்க சித்தப்பா சித்தி அவங்க அத்தை இப்படி மாறி மாறி வந்து கேட்டாங்க. கேட்கும்போது அந்தால இப்போ இல்லைன்னு சொன்ன உடனே அப்போ என்னப்பா செய்ய, இப்படி சொல்லிட்டாங்க, நாங்கள் உனக்காக வேண்டி கேட்டோம், இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ நீங்களாக போய் கேட்டீங்க, சரி அப்படியாவது முடியுதான்னு பார்த்தேன், அப்படியும் முடியல. ஆனால் வந்து அவள் அண்ணன் வந்து இப்படி வடங்குளத்து ஊரில் நாகர்கோவில் பக்கம் இருக்கான், அங்கே போய் அவங்க அண்ணன்ட்ட போய் நீங்கள் கேளுங்க, எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு, கெட்டினா நான் அவ்வளோதான் கெட்டுவேன், நீங்கள் போய் கண்டிப்பாக கேட்டு பேசி முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சித்தப்பாட்டை வந்து கண்ணன் வந்து கண்டிஷனாக சொல்லிட்டார். இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம், கெட்டினா அந்த பொண்ணை தான் கெட்டுவேன், எனக்கு அம்சமான பொண்ணு அவா, அப்படி ராதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்கார். அதனால் சரின்னு வேறு வழி இல்லாமல் இந்த ஒரு ட்ரிப்பு முயற்சி பண்ணுதேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சித்தப்பா வந்து நேராக இங்கே வந்துட்டார். வடங்குளத்துக்கு வந்து அவள் அண்ணனை பார்த்து நேரில் பேசி முடித்தாச்சு. பேசி முடித்து வெத்தலகை மாறிட்டு வந்துட்டாங்க. அப்போ வெத்தலகை மாறிட்டு வந்த உடனே அப்போ வந்து ராதையோட மாமா வந்து ராத்திரி ஒரு 8 மணி இருக்கும் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க, கண்ணனோட சித்தப்பா வீட்டுக்கு. சித்தப்பா வீட்டு விளக்கு முன்னால் வந்து தாம்பலத்தில் வந்து வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் இருந்திருக்கு. அப்போ வந்து அங்கே வந்து ஆசாரிமார் சங்கம்னு உண்டு, ஆசாரிமார் சங்கத்தில் வந்து அவர் தான் தலைவர், கண்ணனோட சித்தப்பா. அப்போ எந்த ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் எல்லாத்துக்கும் சொல்லி தான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ ராதையோட மாமா அங்கே வேலை விஷயமாக போகும்போது அப்போ என்ன விசேஷம், இப்படி தாம்பலத்து விளக்கு முன்னால் தாம்பலத்தில் வெத்தலை பாக்கெலாம் இருக்க, என்ன இது அப்படின்னு கேட்டோம். அப்போ இப்போ தான் உங்கள் அக்கா அம்மாவில் போய் பேசி முடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார். அந்தால அப்போ ராதையோட மாமனாருக்கு வந்து அதிர்ச்சி ஆச்சு. அப்போ என்ன யார்கிட்ட போய் நீங்கள் பேசி முடிச்சிங்க, நாங்கள்லாம் இங்கே இருக்கோம், பொண்ணு இங்கெல்லாம் இருக்குது, நீங்கள் யார்கிட்ட போய் பேசுனீங்க அப்படின்ட்டு அப்போ கேட்டார். கேட்கும்போது ராதையோட மாமா கேட்கும்போது உன் மருமகன்ட்ட வடங்குளத்தில் போய் பேசி முடிச்சுட்டான், அவனும் சம்மதிச்சிட்டான், வெத்தலை கை மாறியாச்சு, மாறிட்டு வந்து இப்போ தான் அவன் வீட்டில் வந்து உட்காந்துருக்கேன் அப்படி என்று கண்ணனோட சித்தப்பா சொன்னார். அதனால் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி
சரி அப்படின்னு போன விஷயத்தை பற்றி பேசி முடிச்சுட்டு அதனால் ராதையோட மாமா வந்துட்டார். வந்த உடனே அப்போ நைட்டில் வந்து மனைவிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார் சித்ராங்கிட்ட. அப்போ இப்படி நம்ம வசந்தா பிள்ளைய ராதையை வந்து இப்படி பேசி முடிச்சுட்டாங்களாம். அங்கே போய் அவன் அண்ணன்ட்ட பேசி முடிச்சு இப்படி வெத்தலை பாக்கு இதெல்லாம் இருக்குது அப்படிங்க அவள் வீட்டில் இருக்குது, நான் பார்த்துட்டு வந்தேன் கண்ணால் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். அப்போ பொண்ணு அங்கே வச்சுட்டு யாருக்கு பேசி முடித்தாங்க எடுத்தாங்கன்னு சொல்லி சித்ராங்கி வந்து சத்தம் போட்டாங்க. சத்தம் போட்டப்போ சரி விடு, ஏதோ அவனுக்கு பிடிச்சிருக்கு செஞ்சுருக்கான், மேல் கொண்டு அவன் தானே எல்லாம் பார்க்கணும் செய்யணும், நம்மளால தான் என்ன தான் முடியும், ஏதோ பார்த்து எடுத்து கூட மாட்டேன் நின்று எடுத்து செய்வோமோ தவிர பிறகு நம்மளால் வந்து செய்யறதுக்கு எதுவுமே இயலாது, ஏதோ நம்மளால் ஏண்டதை செய்யணும், கூட மாட்ட போய் நிற்கணும், நல்ல மாதிரி செய்யணும், நம்ம பிள்ளை மாதிரி வளர்த்துட்டோம்ல அப்படின்னு சொல்லி ராதையோட தாய் மாமனார் சொன்னார். அதனால் சரி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதுலேருந்து ஒரு வாரத்திலேயே நல்ல நாள் பார்த்து கல்யாணம்லாம் வச்சுட்டாங்க. வச்ச உடனே அப்போது என்ன பேசியிருக்காங்கன்னா மறுவீடு அப்போ வந்து பொண்ணுக்கு என்ன போடுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது ராஜா சொல்லியிருக்காரு, கமல் முகத்தையும் கழுத்தில் ஒரு செயின் போடுதோம், கல்யாணத்தையும் நடத்தி விடுதோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து ஒன்றும் கிடையாது, நீங்கள் தான் எல்லாம் செய்யணும்னு சொல்லி அவங்க முன்னக்கூட்டியே சொல்லிட்டாங்க. வந்து அங்கே ஒன்றும் கிடையாது, நீங்கள் தான் எல்லாம் செய்யணுன்னா அப்போ சரி என் தங்கச்சிக்கு தானே நான் செய்தேன் கல்யாணத்தை முடிச்சு விடுதேன், கம்மல் முகத்தி போடுதேன், கழுத்தில் ஒரு செயின் போடுதேன் எனக்கு அதான் என் தங்கச்சிக்கு. அப்புறம் வந்து மறுவீடு வரும்போது மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடுதேன் அப்படின்னு அப்போமே எல்லாமே சொல்லி பேசி முடிச்சிட்டார் ராஜா. வந்து பேசி முடித்த உடனே சரி அப்படின்னு ஒப்பத்தம் பேசிட்டாங்க, பெரிய ஆள்களாம் சேர்ந்து பேசிட்டாங்க. இது வந்து ராதைக்கு தெரியாது இவ்வளோ பேசினது வச்சதெல்லாம். அதனால் அதிலேருந்து ஒரு நல்ல நாள் பார்த்து இப்போ பூ வைக்க வந்தாங்க. அவங்க வீட்டிலேருந்து பூ வைக்க வந்து அன்னைக்கு தான் பொண்ணூருக்குதாங்க. பொண்ணூருக்கவும் அவங்க வீட்டில் வந்து சாப்பாடெல்லாம் பொண்ணுக்கு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு மாலைலாம் போட்டு எடுத்து என்ன கட்டு செய்யணுமோ அவ்வளோவும் செஞ்சுட்டு போயிட்டாங்க மாப்பிள்ளை வீட்டில் இருந்து வந்து. அதனால மாதிரி அதிலேருந்து ஒரு வாரத்திலேயே நல்ல நாள் இருக்குது, கல்யாணத்தை வச்சிடலாம் அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை வச்சு அப்போ இது வந்து ராஜாவுக்கு வந்து ஒரு பல நாளாக ஒரு மனக்குறைவாகவே இருந்தது ராஜாவுக்கு. ஏன்னா அவர் வந்து நல்ல வசதியான சொந்த வீட்டில் தான் பிறந்தார் வளர்ந்தார். அவள் அம்மா அப்பாலாம் நல்லா அவ்வளோ செல்லமாக அவரை வளர்த்தார். அப்படிலாம் வளர்த்துருக்கும்போது அவர் கல்யாணம் வந்து பெண்ணு வீட்டில் வந்து சிம்பிளாக வச்சுட்டாங்க. ஏன்னா பெண் வீட்லேயும் கஷ்டம், அவங்க ராதா வீட்லேயும் கஷ்டம் இல்லையா, அப்போ சிம்பிளாக வச்சுட்டாங்க. அப்போ நம்ம அம்மா அப்பாலாம் இருந்திருந்தால் நம்ம பழைய நிலைமையிலே இருந்ததுதான் நம்ம கல்யாணம் எப்படி நல்லா பெருசாக நடத்தியிருப்பாங்க வச்சுருப்பாங்க. இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி ஒரு சூழ்நிலைக்கு ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி ராஜா மனசில் ஒரு சின்ன வருத்தம் இருந்து கொண்டே இருந்தது. அப்போ அதே மனசில் வச்சுட்டு அப்போ நம்ம தங்கச்சிக்கு கல்யாணத்தை பெருசாக வச்சிடணும், நம்மளுக்கு நடக்காது அவளுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை பெருசாக நடத்தணும், பத்திரிக்கையெல்லாம் அடித்து ஊரழைச்சி எல்லாம் நல்ல மாதிரி செஞ்சிடணும் அவளுக்கு அப்படின்னு சொல்லி செஞ்சார். கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருந்தார். அப்புறம் வந்து வட்டிக்கு 10 பைசா வட்டிக்கெல்லாம் வாங்கி எடுத்து பெண்ணுக்கு செய்யணுமேன்னு சொல்லி அதிலேருந்து ஒரு வாரம் கழித்து கல்யாணத்தை வச்சுட்டாங்க. பாய், அடுத்த வாரம் சந்திப்போம்.